ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிற்பிகா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மில்லட்டோட அவல். இந்த மில்லட் அவல் வந்து எல்லோரும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது திணை, இது வரகு, இது வந்து ராகி. இந்த அவல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக பொடி பொடியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கணும் அப்படின்ற ஒரு இதுவே தேவையே கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் விட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் சூடாக விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஊறிடும். நான் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். ஸோ இதில் நிறைய பேர் கேட்குறாங்க, உப்புமா பண்ண முடியுமா அப்படின்னு. உப்புமாவும் பண்ணலாம். நான் அதுவும் இப்போ ஒரு டெமோவாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும், எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதில் வந்து ஆல்ரெடி நான் உப்புமா பண்ணியிருக்கேன், சிற்பிகா கிச்சன் அப்படின்ற ஒரு யூடியூப்பில். ஸோ நீங்கள் அதை லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து எப்படி நம்ம உப்புமா பேசிக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, உப்புமாவை இதில் எப்படி ஈஸியான மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அவுல் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் இப்போ இதில் 2 ஸ்பூன் அவுல் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் சூடாக 1 கிளாஸ் பால் ஊற்றுறேன். இது கொஞ்ச நேரம் விட்டாலே நீங்கள் அப்படியே ஊறி உங்களுக்கு அப்படியே நல்லா டைட் ஆகிடும். ஸோ நீங்கள் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2.5 ஸ்பூன் போட்டு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி இழுக்குது அப்படின்ட்டு, அப்சர்வ் பண்ணுதுன்னுட்டு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஊறிடுச்சு, இந்த அளவுக்கு ஊறிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் இது கூட நீங்கள் ஹனி இல்லை நாட்டு சக்கரை இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது ரிசல்ட். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு இதாகிடும், நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எல்லா அவுலையும் யூஸ் பண்ணணும். இதுலேயே ஒரு சில அவுல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து உப்புமாவுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். அது பாலில் போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் வந்து இப்போ நான் அடுத்தது எப்படி உப்புமா பண்ணுறது, உப்புமா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இந்த தண்ணியில் வந்து நீங்கள் உப்பு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் உப்புமா பண்ணும்போது அந்த உப்பு நீங்கள் போட தேவையில்ல, இந்த தண்ணியில் இருக்கிற உப்பே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். ஸோ இவ்வளோ அளவு தண்ணி எடுத்து இதில் நீங்கள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வரகு அவல் எடுத்துக்கிறேன். நான் 1 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி தொளிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே வந்து தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி தொளிக்க வேண்டியது தான், ரொம்ப விடக்கூடாது. தண்ணி விட்டால் நீங்கள் அப்படியே சாஃப்ட் ஆகிடும். லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு அப்படியே நீங்கள் கலரி விட்டிங்கனாலே போதும். இந்த ஈரமே உங்களுக்கு போதும், ரொம்ப ஈரம் பண்ணாதீங்க, லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டா போதும். ஈரம் நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு உங்களுக்கு ஈரம் இருந்தாலே போதும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஈரம் இருந்தாலே போதும். நீங்கள் உப்புமாவில் போடும்போது, உப்புமா பண்ணிவிட்டு நார்மலாக போடும்போது அப்படியே உங்களுக்கு வந்து மறுபடியும் உப்பு தண்ணி தான் தொளிக்கணும். அப்போ தான் வந்து இந்த இதில் சுத்தமாக எதுவுமே உப்பு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து உப்பு தண்ணி தொளிச்சிங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடும், உப்பு நல்லா இதில் ஏறிடும், சாப்பிடும் போதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ தான், இந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் குழன்னு ஆகிடும். ஊறவும் வைக்கக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டாக வாட்டர் வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் மட்டும் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம பால் போட்டு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அது இந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தாலே போதும். உங்களுக்கு இன்னும் லூஸாக வேணாலும் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் எவ்வளோ பால் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றிக்கலாம். இதிலே வந்து நீங்கள் இதே மெத்தடு தான் தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் ஹாட் மில்க் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் லஞ்சுக்கு கூட நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து அவல் பண்ணி ட்ரை பண்ணணும்.
இந்த 2 மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபுல்லாகவும் தண்ணியில் வாஷும் பண்ணக்கூடாது, தண்ணியில் ஊறவும் வைக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த மெத்தட், இதுதான் மெத்தடு. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ சாமை, திணை, வரகு, குதிரவாளி, ராகி இதெல்லாம் வந்து இப்படி தான், இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இதில் வந்து கம்பு, வெள்ளைச்சோளம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இதோட கொஞ்சம் அது ஹார்டாக இருக்கும். அதனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா தொளிக்கலாம், பயப்பட தேவையில்லை. தேங்க்யூ.